கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சமீப நாட்களாக அநேகர் புதுசா பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த சேனல் ஏன் ஆரம்பிச்சது, எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு தெரியாது. கடந்த 2025 செப்டம்பர் 17ஆம் தேதி அப்பா சொன்னாங்க, என் பிள்ளைகளுக்கு வார்த்தையை சொல், அவங்களுக்காக தினமும் ஜெபி என்று சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி தினமும் அப்பாவோட கிருபையினால அநேக இடங்களுக்கு அப்பாவோட வார்த்தையை சொல்ல போவேன். அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அநேக ஊர்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். நாடுகளுக்கும் அப்பா அழைத்து சென்றிருக்கிறாங்க. ஆனா அங்க குறிப்பிட்ட மக்களுக்கு தான் அப்பாவோட வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கு. ஆனா அப்பா சொன்னாங்க, என் பிள்ளைகள் கண்ணீரோடு, கவலையோடு கூட, வேதனையோடு கூட, பாரத்தோடு கூட இருக்காங்க. அவங்களுக்கு தினமும் என்னுடைய வார்த்தையை சொல்லி என் பிள்ளைகளுக்கு தினமும் ஜெபி, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். பிசாசானவன் காலையில என்ன பண்றான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக உபாய தந்திரங்களை செய்யறான். அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். தினமும் காலையிலேயே என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையை கேட்டு அன்றைய தினத்துக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பா இந்த சேனலை ஓபன் பண்ணாங்க. அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் தினமும் அப்பாவோட வார்த்தையை கொடுக்க கிருபை கொடுத்தாங்க. இந்த வார்த்தையை கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்து சொல்வதல்ல, தினந்தோறும் மினிமம் 2 மணி நேரம் அப்பாவோட சமூகத்துல உட்கார்ந்து இருந்து அப்பா உங்கள் கூட பேசுகிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வருவேன். சில நேரம் 6 மணி நேரம் கூட ஆகும் அதை எடிட் செய்து போஸ்ட் பண்ணுவதற்கு. அப்பா சொன்னாங்க, டெய்லி காலையில 12 மணிக்கெல்லாம் என்னுடைய வார்த்தையை என் பிள்ளைகள் இடத்துல சொல்லு. அவங்க தூங்கி எழும்பும் பொழுது என்னுடைய வார்த்தையை கேட்டு அந்த நாளுக்கான ஆசீர்வாத ஜெபத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாளை தொடங்கட்டும் என்று சொன்னதுனால இந்த சேனலை ஆரம்பித்திருக்கேன். அதனால தினமும் காலையில எழுந்தோடனே அப்பாவோட வார்த்தையை கேளுங்க. அந்த இருக்கிற ஜெபத்தை கேட்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி காலைல 12 மணிக்கு உங்களுக்கு அலர்ட் வரும். நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் முதலாவது அப்பாவோட வார்த்தையை கேட்கலாம். சரி, இப்பொழுதும் அப்பாவோட வார்த்தைக்குள்ள கடந்து செல்லலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஐசாயா 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீ பயப்படாது. எந்த காரியத்தை குறித்தும் எதை குறித்தும் என்ன பண்ணாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்க பயப்படாதேன்னு சொல்றதுக்கு ஆன்சர் அடுத்ததுல சொல்றாங்க பாருங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பயத்தை தான் கொண்டு வருவான். அநேக மந்திரவாதிகள் சொன்ன சாட்சியை கேட்டு இருக்கிறேன். அவங்க ஏசப்பா ஏத்து கொண்டதுக்கு அப்புறமா அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு பேர் பிசாசு அனுப்புனாலும் அது புறஜாதியாரா இருந்தா கூட அவங்க பயப்படலன்னா அந்த மந்திரம் வாய்க்காதான். இன்னைக்கு பிசாசோட தந்திரமே அதுதான். அப்பாவோட பிள்ளையா இருக்கிற நாம தான் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கோம். அதனாலதான் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்ல, நீங்க பயப்படாதீங்க. வேதத்துல 365 வாட்டி பயப்படாதே பயப்படாதேன்னு அப்பா எழுதி வச்சிருக்காங்க. மொத்தம் 365 நாட்கள் வருடத்திற்கு. அப்பா சொல்றான், எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா உலகத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதனால திகைக்க வேண்டாம். நான் உன்னுடைய அப்பாவாக இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறான். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, ஜோசுவா 1:9ல நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாது, கலங்காது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இங்க யோசுவா மேல ஒரு பெரிய பாரம் வந்து இறங்குது. மோசே வழி நடத்தின 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை இப்ப யார் வழி நடத்தணும்? யோசுவா நடத்தணும். அடுத்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. எப்படி அப்பாவோட பிள்ளைகளை வழி நடத்தணும்னு சொல்லி அவருக்கு தெரியாது. அத்தனை லட்சம் மக்களை வழி நடத்தணும். அவர் பயந்து திகைத்து கொண்டு இருக்கும்போது 5வது வசனத்துல அப்பா சொல்றாங்க, verse 5ல நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்க கூட இருப்பேன். மோசைக்காக யோசுவாக்காக அப்பா கல்வாரி சிலுவையில மரிக்கல. உங்களுக்காக எனக்காக தான் அப்பா கல்வாரி சிலுவையில மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அந்த 3வது நாள் உயிரோடு எழுந்த அப்பா இன்னைக்கு
உங்க கூட இருக்கிறாங்க. உங்க கூட இருந்துதான் சொல்றாங்க. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கும் நீங்க திகைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து யோவான் 14:27ல அப்பா சொல்றாங்க, ஜான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இந்த உலக பிரகாரமான சமாதானம் என்ன சொல்லுவாங்க? டிவி பார்க்கிறது, சீரியல் பார்க்கிறது, பார்ப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு சமாதானம்னு போவாங்க. அந்த சீரியல பார்த்துட்டு அழுதுட்டு வருவாங்க. தியேட்டருக்கு படத்துக்கு போவாங்க. சமாதானம்ன்ட்டு. அங்க போய் படத்த பார்த்துட்டு அழுதுட்டு வருவாங்க. இப்படி பார்க்கு, பீச்சுன்னு எங்க போனாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது? ஒரு சமாதானம் கிடையாது. குடிக்க போறாங்க. அன்றைக்கு போதை இருக்கு, சமாதானம் இருக்குன்றாங்க. அடுத்த நாளு சமாதானம் எதுலயுமே இந்த உலகத்துல சமாதானம் கிடையாது. அப்பா சொல்றாங்க, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்றாங்க. நான் உங்களுக்கு தருகிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும், பயப்படாமலும் இருப்பதாக. அப்பா சொல்றாங்க, உங்க இருதயம் எத குறிச்சு நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த காலை நேரத்துல அப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, நீங்க எத குறிச்சும் கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். அப்பா பெரிய காரியங்கள செய்ய போறாங்க. உங்க வாழ்க்கையில இந்த நொடி முதல் பெரிய காரியங்கள செய்ய போறாங்க. அப்பா நமக்கு பயத்த குடுக்கவே இல்ல. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1 சாப்டர் வெர்ஸ் 7ல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், அன்பும், தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே தந்திருக்கிறார். அப்பா நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. அன்பும், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்காங்க. அதனாலதான் மீண்டுமாய் அப்பா சொல்றாங்க, எதுக்கு நீங்க பயப்படாதீங்க. அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன். அப்பா சொல்றாங்க, ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. நீங்க கூப்பிடுங்க, அப்பா ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆவியானவர் என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவாரு. ஆவியானவர் எங்க இருந்தாலும் அங்க விடுதலை நிச்சயமாக உண்டு. தாவீதுக்கு இப்படிதான் பயப்படுகிற சூழ்நிலை அநேகம் வந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணாராம் பாருங்க. சங்கீதம் 56 3ஆம் வசனம், Psalms 56 verse 3 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாள்ல அப்பாவை நான் நம்புவேன், விசுவாசிப்பேன். இன்னைக்கு அதுதான் நமக்கு குறைவா இருக்கிறது. அப்பா கூட இருக்கிறாங்கன்ற அந்த விசுவாசமே இல்ல. அந்த விசுவாசம் இருந்தா பயம் வராது. கடைசியா ஒரு வசனம் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரை. மார்க் 4th சாப்டர் verse 38 to 40. 40ஆம் வசனம் படிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, அப்பா சீசர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அப்பா கேக்குறாங்க, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் கேக்குறாங்க அப்படி? 38ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, கப்பல்ல பின்னணியில அப்பா அங்க தூங்கிட்டு இருக்காங்க. உலகத்தை படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகுல அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த காற்றையும் அலையும் பார்த்து பயந்து என்ன சொல்றாங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? என்று நாங்க சாவறத பார்த்து உங்களுக்கு கவலை இல்லையா? இன்னைக்கும் உங்க வீட்ல, உங்க போட்ல, உங்க பிசினஸ்ல எல்லாவற்றிலும் அப்பா கூட தான் இருக்கிறாங்க. இந்த சீசர்கள் கதறினது போல தான் நீங்க கதறிக் கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்க கூட தான் இருக்கிறார். அடுத்து பாருங்க, அவர் எழுந்து பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றால், அப்பொழுது காற்று நின்று போய் மிகவும் அமைதல் உண்டாயிற்று. அப்பா எழுந்து என்ன பண்ணாங்க? என்ன பிரச்சனையோ அத ஒரே வார்த்தை, வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி ஏசப்பாவாக வந்தாங்க. அப்பா ஜீபூம்பா சொல்ல வார்த்தைய பேசினார். உடனே அந்த காற்று ஒன்று இல்லாம அமைதலாய் போயிற்று. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில புயல போல அநேக காரியங்கள் எழும்பி இருக்கலாம். வியாதி நிமித்தம் நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். வார்த்தை தான் அதற்கு தீர்வு. அடுத்த வசனம் பாருங்க. ஏன் அப்படி பயப்பட்டீர்கள்னு கேட்டு அப்பா சொல்றாங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அப்பா என்ன சொன்னாங்க? விசுவாசம் இல்லாமற் போயிற்று. இன்னைக்கு அப்பா உங்கள பார்த்து சொல்றாங்க, விசுவாசமா இரு. நான் உன்னோடு கூட இருக்கேன். நீ பயப்படாத. ஏன் பயப்படாத? நான் உன்னோட இருக்கிறேன். இன்னைக்கு அப்பா அதான் உங்களோட சொல்றேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். விசுவாசமா இருங்க. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், அநேக வியாதிகள் நிமித்தம் நீங்க
கலங்கி கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்பா சொல்றாங்க, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த போட்ல உங்க குடும்பம் என்கிற அந்த போட்ல நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல இந்த பிள்ளைகளோடு கூட நீங்க பேசியிருக்கீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதே ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும், எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில முன்னேறி வருவாங்களா மாட்டாங்களா, என்னுடைய கடன் பிரச்சனை மாறுமா, எனக்கு விரோதமா மந்திரம் செஞ்சுட்டாங்க, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, என் பிள்ளைங்க எப்ப பாரு போனுக்கு அடிக்டா இருக்கு, அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, என் பிள்ளைங்க சரியா படிக்க மாட்றாங்க, அவங்க நல்லா படிக்கணும், படிச்சாதானே எதிர்காலம் வரும், என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, என் கணவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, குடும்பத்துல ஒரு நல்ல வருமானம் இல்ல, இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கு. அப்பா இன்று தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க எல்லா பயத்துக்கும், எல்லா திகிலுக்கும் இன்று ஒரு விடுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். இனி எதை குறிச்சும் நீங்க கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அப்பாவோட உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி யார் யாரெல்லாம் மரண தருவாயில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை தருகிறார். பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஐசியூல இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரமா இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்கிற அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி இப்பொழுதே இந்த நொடியே தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நொடியே தெய்வீக சுகம் இறங்குகிறதற்காய், மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் நன்றி, முடவர்கள் இப்பொழுது எழுந்து நடக்கிறதற்காய் நன்றி. உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக, எல்லா கடன் பிரச்சனையை மாற்றி போடுகிறதுக்காக, குடும்பத்துல சமாதானம் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்காங்க. ஒற்றுமை இல்லை, குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கிறது கிடையாது, ஒரு பேசுறது கிடையாது. இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலைகளை இப்போது நீர் மாற்றுக. உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி உங்களுடைய சமாதானத்தை உங்களுடைய பிள்ளைகளை கொடுக்கறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை ரட்சித்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்லது. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களும் அநேகர் கண்ணீரோடு இருப்பாங்க, வேதனையோடு கூட இருப்பாங்க. இந்த வார்த்தை போகும் பொழுது இந்த மனிதன் அல்ல, ஏசப்பாவோட வார்த்தை போய் அவங்களுக்கு அற்புதம் நடக்கும், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அந்த ஆத்துமா உங்க கணக்குல அப்பா வைப்பாங்க. காட் பிளஸ் யூ ஆல்.